உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் வைத்து தகனம் செய்யப்பட உள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தமிழ் திரையுலகில் முன்னணி காமெடி நடிகராக திகழ்ந்த கவுண்டமணியின் மனைவி சாந்தி நேற்று காலை 9 மணி அளவில் உடல்நலக் குறைவால் காலமானார். இவரது உடலை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் கவுண்டமணி இல்லத்தில் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் இறுதிச் சடங்கு இன்று காலை 10 மணி முதல் 11 மணி அளவில் சென்னை பெசநகரில் உள்ள மின்மயானத்தில் நடைபெறும் என்று அவரது குடும்பத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சரியாக 10:20 மணி அளவில் சாந்தியின் இறுதி ஊர்வலமானது கவுண்டமணியின் அவர்களின் இல்லத்திலிருந்து தொடங்கியது. தற்போது நடிகர் கவுண்டமணியின் கனத்த இதயத்தோடு அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார் பெசநகர் மைதானத்தில். தற்போது பெசநகர் மைதானத்தில் தகனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துவதற்காக நேரடியாக இந்த மின் மயானத்திற்கு தற்பொழுது வருகை தர தொடங்கியிருக்கின்றனர். இதுவரை அவரது உடலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் நடிகர் நெல்கள் ரவி, சத்யராஜ், செந்தில், முத்துக்காலை, இயக்குனர் கே. ரவிக்குமார், பி. வாசு, நடிகர் அம்பிகா, நடிகர் கார்த்தி, பிரகாஷ் ராஜ், சுந்தரராஜன், கருணாஸ் மற்றும் பலர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். சிலர் தொலைபேசியிலும் அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகிறது. கவுண்டமணி கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அதில் 10க்கு முதல் 12 படத்தில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் இவரது மனைவியானது இறப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கனத்த இதயத்தோடு அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் திரைப்படங்களில் காதலர்களுக்கு உதவும் வேடங்களில் நடித்து பாராட்டு பெற்ற கவுண்டமணி நிஜ வாழ்க்கையில் காதல் திருமணம் செய்து கொண்டவர் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அவரது மனைவி சாந்தி காதல் திருமணத்தோடு தற்போது வரை அந்த அன்புடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு செல்வி, சுமித்ரா என்று 2 மகள்களும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இறுதி ஊர்வலம் தொடங்குவதற்கு முன்பாக கவுண்டமணியின் மனைவி சாந்தியான உடல் சாந்தி அடைவதற்கு முன்பாக திருவாசகமும் அவரது வீட்டின் முன்பு பாடப்பட்டது. அதேபோல் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற நடிகர்கள் பலரும் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் குணங்களை பற்றியும் தங்களிடம் எப்படி அவர் நடந்து கொள்வார், அதேபோல் கவுண்டமணியும் சாந்தியும் எவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்றும் அந்த நினைவுகளை பகிர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த மின்மயானத்தில் அந்த இறுதி சடங்கானது தற்பொழுது நடைபெற்றது. அவர்களுடைய முறைப்படி இன்னும் சில நொடிகளில் அவரது தகனமானது செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஏஎல் அழகப்பன் உள்ளிட்டோர் இங்கு வருகை தந்து அந்த நினைவுகளை பகிர்ந்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.